ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைஸ் பே. இன்றைக்கி ஈஸியாக வீட்லேயே ஸ்டஃப்டு சாக்கோ பால்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம கிச்சனுக்கு போகலாம். இதற்கு ஒரு 7லிருந்து 10 வரை மேரிகோல்டு பிஸ்கட்ஸ், ஒரு 5 ஹைட் அண்ட் சீக் பிஸ்கட்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கப் வேர்க்கடலை எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லா பிஸ்கட்ஸையும் சின்ன சின்னதாக உடைத்து போட்டு கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கலாம். அதோடு எடுத்து வச்ச வேர்க்கடலை போட்டு அதையும் கொஞ்சம் கொரன்னு அரைக்கணும். அரைத்த பொடியை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் பொடித்த சர்க்கரை, ஒரு டீஸ்பூன் பால் பொடி, ஒரு டீஸ்பூன் பட்டர், ஒரு டீஸ்பூன் சாக்லேட் சிரப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனில் சேர்த்து பிசையணும். இன்னும் ஒரு ஸ்பூன் பால் சேர்த்து பிசையலாம். நல்லா ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கொள்ளலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பிசையணும். ஒரு ஸ்பூன் வச்சு கொஞ்சமாக எடுத்து ஒரு சின்ன உருண்டையாக உருட்டுங்க. 2 உள்ளங்கையில் நடுவில் வச்சு நல்லா அழுத்தி உருண்டையாக செய்யணும். பாருங்கள், நல்ல ஈவன் உருண்டையாக வந்துள்ளது. எல்லா மாவையும் உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். பிடிச்ச உருண்டையை ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஒரு டார்க் சாக்லேட் எடுத்து அதை நல்லா பொடியாக நறுக்கி ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம். அதோடு ஒரு டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொதிக்கிற தண்ணி வச்சு அது மேலே இந்த பொடித்த சாக்லேட் பாத்திரத்தை வச்சுடுங்க. இப்போது சூட்டில் பொடித்த சாக்லேட் உருக ஆரம்பிக்கும். ஒரு கரண்டி கொண்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சூட்டிலிருந்து எடுத்து கீழே வச்சு அதில் ஒவ்வொரு உருண்டையும் போட்டு நல்லா மேலும் கீழும் போட்டு பிரட்டணும். மெதுவாக எடுத்து ஒரு பிளேட்டில் வைங்க. எல்லா உருண்டையும் அப்படியே கோட் செய்து பிளேட்டில் வைக்கணும். ஈரமாக இருக்கும் போதே டெக்கரேட் பண்ணணும். எது வேணாலும் மேலே போட்டுங்க.
நான் டிஃப்ரெண்ட் சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒரு 1லேருந்து 2 மணி நேரம் செட்டாக வெளியில் வைங்க. அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வைக்கணும். பாருங்க, நல்லா செட் ஆயிடுச்சு. எல்லா சாக்லேட் பால்ஸையும் எடுத்து ஒரு பாக்ஸில் நல்லா அரேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. That's all friends. Tasty chocolate balls are ready. Enjoy. If you like this video, like பண்ணுங்க, share பண்ணுங்க, subscribe பண்ணுங்க. Thanks for watching.